உலக வங்கி பிரதிநிதிகளுக்கும் வடக்கு ஆளுநர் தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் சந்திப்பு. கிஷோரின் பதவி பறிப்பு இளம் குமரன் எம்பி கண்டனம். உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்னாள் சட்டமா அதிபரையும் விசாரிக்க வேண்டும் விஜயதாச ராஜபக்ஷ. விரைவில் பெசில் ராஜபக்ஷ கைது இன்று சபையில் பகிரங்கமாக அறிவித்தார் ஜனாதிபதி. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்ப உத்தரவு. தமிழக அமைச்சர் வன்னியரசை நேரில் சந்தித்தார் ஸ்ரீதரன் எம்பி. பயங்கரமான கனவில் இருந்து வெளிவந்த அனுர எதிர்க்கட்சி தலைவர் சாடல். சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் பதவி நீக்கம் வெடிக்கவுள்ள போராட்டம். தலைவிடம் உள்ள முக்கிய உளவு தகவல் டயஸ்போராக்களுக்கு விற்பனை சாகர எச்சரிக்கை. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளின் மீள் கட்டுப்பாடு அரணிக்கு ரவிகரன் எம்பி கடிதம். வவுனியா மேயர் சாவகச்சேரி உதவி தவிசாளர் ஆகியோரை பதவி நீக்கியமைக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் கண்டனம். கையிட்டி விகாரையில் கையகப்படுத்தப்பட்ட வீதி தொடர்பான வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். உலக வங்கியின் நிதியுதவியுடன் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள 2 பிரதான செயற்திட்டங்களின் நடைமுறைப்படுத்தல் மற்றும் அதற்கான கால அட்டவணை தொடர்பில் ஆராயும் விசேட சந்திப்பு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் உலக வங்கியின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலாக ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. உலக வங்கியின் நிதியுதவியுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ரிவைவ் திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தில் முதற்கட்டமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள குருநகர் இறங்குதுறை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாண கோட்டை ஆகிய 2 இடங்களையும் மையப்படுத்திய ஒருங்கிணைந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஏற்கனவே உலக வங்கியால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த 2 திட்டங்களின் நடைமுறைப்படுத்தல் களமட்டத்தில் எவ்வாறு அமையவுள்ளது என்பது தொடர்பிலும் அதற்கான வேலை திட்ட கால அட்டவணை தொடர்பிலும் ஆளுநர் தலைமையிலான குழுவினருக்கு உலக வங்கி குழுவினர் விரிவாக விளக்கம் அளித்தனர். இந்த முக்கிய கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளரின் பதவி பறிக்கப்பட்டு உறுப்பினர் பதவியும் வரிதாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளர் கிஷோர் உள்ளூராட்சி ஆணையாளரால் விடப்பட்ட சுற்றறிக்கையை சபையில் விமர்சித்து அதனை தூக்கி வீசியமை தொடர்பிலான குற்றச்சாட்டில் பதவி பறிக்கப்பட்டு உறுப்பினர் பதவியையும் வரைதாக்கி வடமாகாண ஆளுநர் வர்த்தமானியூடாக அறிவித்துள்ளார். இந்நிலையில் ஒருவரின் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தியதற்காக அவரின் பதவியை பறிப்பது ஜனநாயக கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணானதும் ஏற்றுக்கொள்ள முடியாததுமான செயலாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். புகையிரத திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகளை மக்களுக்கு வழங்குவது தொடர்பில் பரிசீலிக்க முடியும் என புகையிரத திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடக்குக்கான புகையிரத சேவைகளை அதிகரித்தல் மற்றும் உட்கட்டமைப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்ற போது அவர்கள் இதனை தெரிவித்தனர். குறித்த கலந்துரையாடலில் வடக்கில் புகையிரத திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் பச்சை காடுகளாக காணப்படுவதுடன் சில பகுதிகளில் மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. பயன்படுத்தப்படாத காணிகளை துப்புரவு செய்து மக்களுக்கு வழங்கும் சாத்தியக்கூறுகளை பரிசீலிக்குமாறு ஆளுநர் கோரிக்கை விடுத்தார். அதேவேளை யாழ்ப்பாண நகரில் உள்ள அன்னச்சத்திர வீதியை ரயில்வே திணைக்களம் மூடியுள்ளமைக்கு மக்கள் மத்தியில் எழுந்துள்ள கடும் அதிருப்தியை ஆளுநரும் கடற்தொழில் அமைச்சரும் சுட்டிக்காட்டினர். இதற்கு பதிலளித்த புகையிரத திணைக்கள அதிகாரிகள் புகையிரத பாதைகள் தொடர்பான மாஸ்டர் பிளான் அடுத்த ஓராண்டுக்குள் நிறைவடையும் எனவும் அதன் பின்னரே காணிகள் மற்றும் வீதிகள் விடுவிப்பு தொடர்பில் இறுதி முடிவுகள் எட்டப்படும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் வடக்கு மாகாண புகையிரத பாதைகள் அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடியவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதனால் குறுக்கறுக்கும் வீதிகளின் எண்ணிக்கையை குறைத்து பிரதான வீதிகளுடன் இணைக்கும் சமாந்தர வீதிகளை அமைப்பதே விபத்துகளை தவிர்க்கும் சிறந்த வழிமுறை எனவும் தெரிவித்தார். அதன்போது மூடப்பட்ட புகையிரத கலவைகளால் மக்கள் பல கிலோமீட்டர்கள் சுற்றி செல்லும் நிலை காணப்படுவதனால் இது குறித்து கள ஆய்வு செய்து சில கடவைகளை விடுவிக்கவும் ஏனையவற்றிற்கு மாற்று வீதிகளை அமைக்கவும் புகையிரத திணைக்களம் சம்மதம் தெரிவித்துள்ளது. வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களினால் புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள் தொடர்பிலும் கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் சட்டமா அதிபர் தப்புல டி லிபேராவை விசாரணைக்குட்படுத்தி வாக்குமூலம் பெற வேண்டும் என முன்னாள் நீதியமைச்சர் விஜிதாச ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மேலும் நாட்டை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னால் ஒரு திட்டமிட்ட சதி இருப்பதாக தம் பதவியிலிருந்து விலகிய நாளன்று பகிரங்கமாக கூறிய முன்னாள் சட்டமா அதிபர் தப்புல டி லிவேராவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய அரசாங்கம் இதுவரை தவறிவிட்டது எனவும் விஜயதாச ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். அத்துடன் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் இவ்விடயத்தை உன்னிப்பாக கவனித்து நீதியை கோரி வரும் ஒரு சூழலில் முன்னாள் சட்டமா அதிபரிடம் இதுவரை விசாரணை நடத்த அரசாங்கம் தவறியிருப்பது ஒரு பெரும் குறைபாடாகும் என்றும் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். சிவப்பு பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது அமெரிக்காவில் பதுங்கியிருப்பவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள பல குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளனர். விரைவில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி தனது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். இதன்போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டில் லஞ்சம், ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள், போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள், பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என பல குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பலருக்கு விசாரணைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பலர் மீதான வழக்குகள் உள்ளன. சிலருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களுள் தேவையுடையவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று தங்களுக்கான வழக்குகளை தொடர முடியும். ஆனால் பலர் இங்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு பதுங்கிக் கொள்கின்றனர். இங்கு விசாரணைக்கு அளிக்கப்பட்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு பின்னர் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் அமெரிக்காவில் சென்று பதுங்கி இருக்கின்றார். நிச்சயம் அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு கைது செய்யப்படுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டார். இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ விசாரணைக்காக அளிக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நிலையை காரணம் காட்டி அவர் இலங்கைக்கு வருவதை தவிர்த்திருந்தார். இதனை அடுத்து ஃபசில் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு பின்னர் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனையும் தாண்டி ஃபசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக மீண்டும் பகிரங்க சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதியின் உரையை அடுத்து எதிர்வரும் நாட்களில் ஃபசில் ராஜபக்ஷவை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் இந்திய சாட்சிகள் இருவருக்கு அழைப்பாணை அனுப்புமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. குறித்த 2 சாட்சிகளையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்ததை தொடர்ந்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவந்துருகுடவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிதிச்சோவை ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைக்கு அமைய வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்பும் நடைமுறையின்படி இந்த நடவடிக்கையை எடுக்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. லசந்த விக்ரமதுங்க மற்றும் தாஜுதீன் ஆகியோரின் கொலைகள் உட்பட கூறப்படும் கொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இதற்கு ஆதரவாக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தாங்கள் அதை எந்த வகையிலும் எதிர்க்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான முன்மொழிவு குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட சிவப்பு அறிக்கையை தொடர்ந்து சஜித் பிரேமதாச இந்த அறிக்கையை வெளியிட்டார். யார் வேண்டாம் என்கின்றார்கள், யார் அவர்களை எதிர்க்கின்றார்கள், எங்களில் யாரும் அவர்களை எதிர்க்கவில்லை. இந்த ஜனாதிபதி ஒரு பயங்கரமான கனவில் இருந்து வெளியே வந்து பேசுகிறார். நாங்கள் அவர்களை ஒருபோதும் எதிர்த்ததில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். சாவச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோரின் பதவி நீக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த போராட்டமானது முழு கடையடைப்பாக முன்னெடுக்கப்பட உள்ளது. பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த விடயத்திற்கு முறையான நீதியான தீர்வு கோரியும் தென்மராட்சி சமூகத்தால் இந்த கடையடைப்பு போராட்டம் சாவகச்சேரியில் முன்னெடுக்கப்பட உள்ளது. முன்பதாக சாவகச்சேரி நகரசபை சபையின் உபதவிசாளர் ஆணையாளரின் அறிவிப்பை தூக்கி வீசியதாக தெரிவித்து ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ரோஜித ராஜபக்ச மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிலிருந்து வெளியேறியுள்ளார்.
ரோஹித் ராஜபக்ஷவிடம் சுமார் 5 மணித்தியாலங்கள் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீரிஹானா பகுதியில் அமைந்துள்ள 2 நிறுவனங்களில் 19 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தற்போதைய விசாரணைக்காகவே அவர் அங்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் சுரேஷ் ஆலைவிடம் உள்ள மிக ரகசியமான உளவு தகவல்களை ஏதேனும் ஒரு விசாரணை அதிகாரி பணத்துக்காக டயஸ்போராக்களுக்கு விற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் ஜாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இத்தகைய ஆபத்தான சூழலிலும் நாட்டின் தேசிய பாதுகாப்பை சுரேஷ் சலே இதுவரை காட்டிக் கொடுக்காமல் இருப்பது பெருமை அளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இதுகுறித்து சாகர காரியவசம் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிலேனியம் சிட்டி காட்டிக் கொடுப்பு சம்பவத்தை இவரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. அந்த ரகசிய தகவல்கள் திட்டமிட்டு வெளியானதன் பின்னர் வடக்கில் இருந்து எமது ராணுவத்துக்கு துல்லியமான உளவு தகவல்களை வழங்கிய தகவல் வழங்குநர்கள் அனைவரும் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அதனுடன் தொடர்புடைய எமது படை அதிகாரிகளும் படுகொலை செய்யப்பட்டனர். எனவே சுரேஷ் சலேவிடம் உள்ள முக்கிய உளவு தகவல்களை பெற வேண்டுமாயின் அதற்குரிய முறையான நீதிமன்ற உத்தரவை பெற்று மட்டுமே பெற வேண்டும். ஏனெனில் நீதிமன்ற உத்தரவை எவராலும் அவ்வளவு எளிதாக மீறவோ அல்லது துஷ்பிரயோகம் செய்யவோ முடியாது. சுரேஷ் சலேவின் தனிப்பட்ட மற்றும் உத்தியோகபூர்வ மடிக்கணினி மற்றும் கைத்தொலைபேசி என்பவற்றில் உள்ள அதிரடி தகவல்களை ஏதேனும் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி பகிரங்கப்படுத்தினால் அது ஒட்டுமொத்த நாட்டிற்கே பேரழிவாகவும் ஆபத்தாகவும் முடியும். சில வேளைகளில் தங்களுக்கு கிடைக்கும் கட்டுக்கடங்காத பணத்துக்காக அந்த உளவு தகவல்களை டயஸ்போராக்களுக்கு விற்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இங்கு இல்லாமல் இல்லை. இதன் காரணமாகவே உரிய நீதிமன்ற உத்தரவை பெற்று மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு உயர் அதிகாரியிடம் மட்டுமே அந்த சாதனங்களை ஒப்படைக்க வேண்டும் என நாம் வலியுறுத்துகின்றோம். அவ்வாறு சட்ட ரீதியாக முறையான வழிமுறைகள் பின்பற்றப்பட்டால் அனைத்து தகவல்களையும் சுரேஷ் சலே அதிகாரிகளுக்கு வெளிப்படுத்துவார் என நாம் முழுமையாக நம்புகிறோம் என்றார். வவுனியா மாநகர சபை முதல்வர் காண்டீபன், சாவச்சேரி நகரசபை உதவி தவிசாளர் ஆகியோரின் பதவி மற்றும் உறுப்புரிமை வடக்கு ஆளுநரால் நீக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சி தலைவரும் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கண்டனம் வெளியிட்டார். அதேவேளை பாராளுமன்றில் நேற்று புதன்கிழமை கொண்டாடப்பட்ட சுற்றுச்சூழல் சட்டம் மூலம் மாகாண சபைகளின் அதிகாரங்கள் பறிக்கப்படுவது பற்றியும் குற்றம் சாட்டினார். வவுனியா மாநகர சபையினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மேயர் அவர்கள் காண்டீபன் அவர்களையும், சாவகச்சேரி நகர சபையினுடைய உபதவிசாளராக இருக்கக்கூடிய கிஷோர் அவர்களையும் ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களது பதவிகளிலிருந்தும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அவர் உறுப்புரிமையிலிருந்தும் அவர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளால் ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கின்றார். அவருடைய அறிவித்தலின் பிரகாரம் அரியரத்தினம் என்பவர் தலைமையில் ஒரு தனிநபர் ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட்டதாகவும் அவர் கொடுத்த ஆலோசனைக்கிணங்க அல்லது பரிந்துரைகளுக்கிணங்க இவர்கள் நிப்பாட்டப்பட்டதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஆனால் முக்கியமாக திரு காண்டீபன் அவர்களுக்கோ அல்லது கிஷோர் அவர்களுக்கோ இந்த அரியரத்தினம் அவர்களது பரிந்துரைகள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இதுவரையில் தாங்கள் என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டோம் என்ற விடயங்கள் அவர்களுக்கு எழுத்து மூலமாகவோ ஏதோ ஒரு வழியிலோ அது அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அது மாத்திரமல்லாமல் இந்த அரியரத்தினம் என்பவருடைய அந்த பரிந்துரைகள் தொடர்பாக பொது வழியிலோ பத்திரிகைகளுக்கோ ஊடகங்களுக்கோ பொதுமக்களுக்கோ அந்த விஷயங்கள் எதுவும் சொல்லப்படவும் இல்லை. ஆகவே அந்த பரிந்துரைகளில் என்ன இருந்தது என்பது எங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அரியரத்தினம் அவர்களது பரிந்துரையை தான் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் இவர்களை இந்த உறுப்புரிமையிலிருந்தும் பதவிகளிலிருந்தும் நீக்குவதாக தான் முடிவெடுத்திருப்பதாக சொல்கின்றார். ஆகவே அந்த பரிந்துரைகள் எதுவென்று வெளியில் இருப்போருக்கு தெரியாத ஒரு இரகசியமான முறையில் இது நடைபெற்றிருப்பதாகத்தான் எங்களுக்கு தோற்றமளிக்கின்றது. ஆகவே அவர் என்ன அடிப்படையில் இதனை செய்தார், அதே இவ்வளவு இரகசியமான முறையில் இந்த பிரச்சனைகளை மக்கள் பொது வழியில் கொண்டு செல்லாமல், அதில் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு அறிவிக்காமல், மக்களுக்கு தொடர்பாக அறிவிக்காமல்
என்ன காரணத்துக்காக அவற்றை செய்தார் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. மாறாக அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம், வவுனியா காண்டீபன் தொடர்பாக ஊழல் குற்றச்சாட்டு என்று பேசப்படுகிறது. எனக்கு அதில் அதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்று தெரியவில்லை. அதே போல சாவகச்சேரி கிஷோர் அவர்களை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி ஆணையாளருடைய சுற்று நிருபத்தை அவர் புறக்கணித்ததென்றும் அந்த சுற்று நிருபத்தை அவர் கிழித்தறிந்தார் என்று சொன்ன அடிப்படையிலும் அந்த விடயங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவதாக இப்போ ஒரு வவுனியா மாநகர சபை ஆரம்பிக்கப்பட்ட 3-4 மாதத்திற்குள் அங்கு ஊழல் நடந்திருப்பதாக சொல்லுவது ஒரு அர்த்தமற்ற, அதில் எந்தவித உண்மைத்தன்மையும் மற்றொரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அங்கு என்ன விதமான ஊழல், அது உண்மையாகவே ஊழல் நடந்திருந்தால் என்ன விதமான ஊழல், எப்படியான ஊழல் என்பதை முதலாவதாக அவர்கள் வெட்ட வெளிச்சமாக கூச்சநாச்சமின்றி வெளியில் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு எதுவும் ஆளுநரால் தெரிவிக்கப்படவில்லை என்பது முதலாவது விடயம். அதே போலத்தான் உள்ளூராட்சி ஆணையர்களுடைய சுற்று நிருபத்தை ஒரு உறுப்பினர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுவதற்கு அவருக்கு அந்த உரித்து இருக்கின்றது. அவருடைய சுற்று நிருபத்தை அவர் அனுப்பலாம், சுற்று நிருபத்தை யாரும் விமர்சிக்கக்கூடாது என்பது அல்ல. சுற்று நிருபம் எல்லாம் அரசாங்கத்தினுடைய ஏதோ சட்டத்திட்டங்கள் என்பது அல்ல. அதுவும் ஒரு உள்ளூராட்சி ஆணையரால் விடுவிக்கப்படக்கூடிய சுற்று நிருபம் என்பது அதை பற்றின விமர்சனங்கள் வைப்பது அது அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவது என்பது ஒன்றும் தவறான செயலாக நாங்கள் கருதவில்லை. ஆகவே அந்த வகையில் அவ்வாறான ஒரு சாதாரணமான ஒரு விமர்சனத்தை வைத்தது என்பதற்காக அவரை பதவியிலிருந்து மாத்திரமல்ல உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதாகவும் கவர்னர் ஒரு முடிவு எடுக்கிறார் என்று சொன்னால் அது என்ன அடிப்படையில் அவ்வளவு பாரதூரமான முடிவுகளுக்கு கவர்னர் ஆளுநர் போயிருக்கிறார் என்று சொன்ன ஒரு கேள்வி எழுகின்றது. ஆகவே இவர்கள் இந்த முதலாவதாக பரிந்துரைகள் என்ன என்பது மக்களுக்கோ சம்பந்தப்பட்டவருக்கோ தெரிவிக்கப்படவில்லை என்பது ஒரு விடயம். ரெண்டாவது விடயம் இந்த விடயங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு இதற்கான அதிகாரங்கள் இருக்கிறதா? ஒரு சமயத்தில் அவர் ஒரு முதல்வர் பதவியில் இருந்தோ, அதாவது மாநகர முதல்வர் பதவியில் இருந்தோ அல்லது பிரதேச நகர சபையினுடைய உதவி தவிசாளர் பதவியிலிருந்தோ அவர்களை நீக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கென்று கூறலாம். ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை, மக்கள் தேர்ந்தெடுத்தவர்களை ஒரு தான் தோன்றித்தனமான முறையில் அவர்களை உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கு இவருக்கு யார் அதிகாரங்கள் கொடுத்தது? ஒன்றில் அவர்கள் நீக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தால் அது கட்சிக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது. ஒருவர் தவறிழைத்தால் அவரை நீக்குவது மாத்திரமில்லை, அது கூட தேர்தல் ஆணையாளருக்கு அவர்கள் அறிவிக்க முடியும். என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் அவரை நீக்குகிறோம் என்று தேர்தல் ஆணையாளருக்கு அறிவிக்க முடியும். தேர்தல் ஆணையாளர் தான் அது சம்பந்தமான இறுதி முடிவை எடுப்பவராகவும் இருக்கின்றார். ஆகவே அவ்வாறான ஒரு நிலை இருக்கிற பொழுது ஆளுநர் தான் விரும்பியவாறு ஒருவரை நிறுத்துவது, அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அவரது உறுப்புரிமையை இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற ஒரு பாரிய கேள்வி எழுந்திருக்கின்றது. எம்மை பொறுத்தவரையில் அவர் அப்படியே நிலை வருமாக இருந்தால் அது நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீதிமன்றம் அதற்கான விடயங்களை விசாரணை செய்து அவர் நீக்கப்பட வேண்டுமா இல்லையா என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். இலங்கையில் நீதித்துறை என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே இவ்வாறான ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் ஊடாக ஒருவரை நிறுத்துவது போன்ற விடயங்களை அது ஒரு ஆளுநரும் செய்ய முடியாது, ஜனாதிபதியும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அதுக்கான ஒரு நீதித்துறை என்று சொன்ன ஒன்று இருக்கின்றது. ஆகவே அந்த இந்த தங்களது பரிந்துரைகளை அவர்கள் நீதித்துறைக்கு சொல்லி இருக்கலாம், நீதித்துறைக்கு கொடுத்திருக்கலாம், அதுக்கான ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கலாம், அதற்கூடாக அவர்கள் செயற்பட்டிருக்கலாம். அதனை விடுத்து தனக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய என்ற ஒரு மமதையில் மக்கள் தெரிவு செய்தவர்களை விலத்துவதற்கு நீக்குவதற்கு ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் இருப்பதாக நாங்கள் அறியவில்லை. இரண்டாவது ஒரு விடயம் நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும். இந்த 2 பேரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள். வவுனியாவில் நிறுத்தப்பட்ட காண்டீபனும் சரி அல்லது சாவகச்சேரியில் கிஷோரும் சரி, அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 உறுப்பினர்கள். அவ்வாறு இருக்கையில் எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகின்றது. என்ன, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி EPR, டெலோ, புலோட், சமத்துவ இயக்கம் மற்றும் ஜனநாயக போராளிகள் போன்ற 5 அமைப்புகள் இருக்கின்றன. இதில் புலோட் அமைப்பு அவர்களும் இருக்கின்றார்கள். ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுநர் என்பவர் முந்தி
அரசாங்க அதிபராக இருந்த காலகட்டத்தில் திரு சித்தார்த்தன் அவர்கள் ஒதுக்கிய பணம் சுன்னாகத்தில் ஒரு 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 போஸ்ட் ஆஃபீஸ் கட்டுவதற்காக ஒதுக்கிய பணம் போஸ்ட் ஆஃபீஸ் முழுமையாக கட்டுப்படாமலே அறகுறையான நிலையிலே அதெல்லாம் முடிந்து விட்டதாக சொல்லி அதனை கண்ட்ராக்ட் எடுத்தவரையும் அதிலிருந்து நிப்பாட்டி அந்த 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 கட்டடம் முழுமையாக முடியாமல் ஒரு வருஷம் வெளிப்பட்டு பிறகு திரு சித்தார்த்தன் அவர்கள் பாராளுமன்றம் சென்று பாராளுமன்றத்தில் பேசி மீண்டும் காசு ஒதுக்கப்பட்டுத்தான் அதனுடைய வேலைகள் முடிவடைந்தது. ஆகவே நாங்கள் அப்போ ஆளுநருடைய பழைய விடயங்களை கிளறுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் ஆளுநர் அவ்வாறான ஒரு ஐயத்தில், அதாவது இந்த நீக்கப்பட்டவர்கள் 2 பேரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முக்கியமாக அவர்கள் புலட் அமைப்பை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு ஐயம் தோன்றுகின்றது, இவர் அது ஒரு பழிவாங்கல் முயற்சியாக கவர்னர் இதனை செய்திருப்பாரா? ஏனென்று சொல்லி சொன்னால் அவர் உண்மையாகவே இவரை விலத்த வேண்டிய அளவுக்கு அவர்கள் பாரதூரமான குற்றங்கள் இழைத்தவர்களாக நாங்கள் கருதவில்லை. அந்த பாரதூரமான குற்றங்கள் இருந்திருக்குமாக இருந்தால் அது வேறு விடயம். ஆனால் அப்படி இல்லாமல் இவர் செயற்படுவது என்பது சில சமயங்கள் பல காலத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு விடயத்துக்கு இப்பொழுது அவர் ஏதோ ஒரு பழி வாங்குவதாக எண்ணிக்கொண்டு அதனை செய்கிறாரா என்று எங்களுக்கு விளங்கவில்லை. இல்லாவிட்டால் ஆளுங்கட்சிக்கு சார்பாகத்தான் நடப்பதாக தோற்றமளிக்க விரும்புகிறாரா என்று சொன்னால் வவுனியா போன்ற பிரதேசங்களிலும் சரி, அது முக்கியமாக அங்கு நாங்கள் பல கட்சிகள் ஒன்று சேர்ந்துதான் இப்பொழுது அந்த வவுனியா மாநகர சபை என்பது இயங்கி வருகின்றது. ஆனால் அவற்றை குழப்பி அரசாங்க தரப்புக்கு கையளிப்பதற்கு இவர் விரும்புகிறாரா என்ற ஒரு கேள்வியும் விழுகின்றது. ஆகவே இவ்வாறான ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளை தமிழ் தரப்பால் எங்களால் 1% ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆளுநர் நடத்திய செயற்பாடு என்பது தவறானது, பிழையானது. ஆளுநர் அந்த விடயங்களை பின்வாங்க வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் நிச்சயமாக அவர் அதை செய்யாவிட்டால் நாங்கள் நீதிமன்றம் போகிறதுக்கான சகல ஏற்பாடுகளை நாங்கள் செய்கின்றோம். ஏதென்று சொல்லி சொன்னால் இது சட்டவிரோதமானது என்பதற்கு அப்பால் இது ஒரு ஜனநாயக விரோதமானது. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நிறுத்துவதற்கு எந்த விதமான சட்டத்திலும் அவருக்கு நிச்சயமாக வழங்கப்படவில்லை. அது ஒரு அமைச்சருக்கு அது இருக்குமாக இருந்தால் கூட அந்த அமைச்சர் இல்லாத நேரத்தில் அவர் தான் தோன்றித்தனமான முடிவுகளை அவர் எடுக்க முடியாது. மாகாண சபைக்கு பொறுப்பாக அவர் இருக்கிறார் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் தோன்றித்தனமான முடிவுகள் எடுக்கவோ ஜனநாயக விரோதமான முடிவுகள் எடுக்கவோ அவருக்கு எந்த விதமான ஆணைகளும் அவருக்கு நிச்சயமாக கிடையாது. ஆகவே அந்த வகையில் நடந்து முடிந்த இந்த விடயங்கள் என்பது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் எல்லோரும் சிரிக்கக்கூடிய அளவுக்கு மிக நீண்ட கால அனுபவம் உள்ள நிர்வாக அனுபவம் உள்ளவர் என்று கூறப்படுகின்றார். ஆனால் அவ்வாறு அனுபவம் உள்ளவர் இவ்வாறான ஒரு முடிவுகளை எடுப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இது ஒரு விஷமத்தனமான ஒரு விடயமாகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஆளுநர் இப்படியான நடவடிக்கைகளை தயவு செய்து நிறுத்தி கொள்ள வேண்டும். அவரால் அவ்வாறான விஷயங்களை நிறுத்த முடியாவிட்டால் அவர் ஏற்கனவே அவர் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் நேர காலத்துக்கு ஓய்வு பெற்று வீட்டுக்கு போனவர். ஆகவே அவர் ஏற்கனவே அவர் இருக்க வேண்டிய காலத்துக்கு முன்பாகவே அவர் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு உட்பட்டு தான் வீட்டுக்கு போயிருந்தார். ஆனால் இப்பொழுது அவருக்கு ஒரு ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் சரியாக கையாள மட்டும் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்கள் ஏனைய கட்சிகளை பழிவாங்குவதன் மூலமாகவோ ஆளுந்தரப்புக்கு கூஜா தூக்குவது போன்ற செயற்பாடுகள் மூலமாகவோ அவர்களது உறுப்புரிமையை பறிப்பதென்பது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிலைகளை இல்லாமல் செய்வதென்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமல்ல. ஆகவே நாங்கள் மிக மிக இதனை கண்டிக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக இதற்கு எதிராக நாங்கள் நீதிமன்றம் செல்வோம். ஆனால் அவர் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து ஆளுநர் செயற்பட வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.